வணக்கம் தலைவரே. உட்கார் உட்கார் உட்கார். என்னப்பா இந்த வாட்டி ஐபிஎல் கப் யாருக்கு கொடுக்கலாம்? பேசாம ஆர்சிபி கொடுத்துருவோம். அவங்க ஃபேன்ஸ்லாம் ரொம்ப சந்தோஷப்படுவாங்கல்ல. போன வாட்டி கோல்கட்டா நைட் ரைடர்ஸ் கப் அடிச்சிருக்கான். இந்த சீசன்ல யார் நல்லா பெர்ஃபார்ம் பண்றா? பேசாம பஞ்சாப் கொடுத்துருவோமா? கரெக்டான முடிவு. பிரீத்தி சிந்தா செம்ம ஹாப்பி ஆயிடுவாங்க. ஆனா ஆமாப்பா, மேட்ச் முடிஞ்சோன்னா கண்டிப்பா நம்ம எல்லாருக்கும் சரக்கு பார்ட்டி இருக்கு. அட குடிகார கூமுட்டைங்க. சரி, அப்போ ஒரே முடிவு எடுத்துடலாமா? ஒரே முடிவா இருக்கலாம் தலைவரே. தலைவரே, ஆ, சேஞ்சுக்கு எனக்கு கொடுங்களேன். இந்தா. ஐயா சேஞ்ச் இல்லைங்க, சான்ஸுங்க. அப்ப திரும்ப கொடு. தலைவரே, ம், இந்த வாட்டி ஐபிஎல் கப் எங்களுக்கு கொடுங்க. ஏன் கப்பை தொச்ச வைக்க போறியா? எங்களுக்கும் டீம் இருக்குது. 18 வருஷம் கப் அடிக்காம இருக்கிறோம். எல்லாரும் செம்ம காண்டில் இருக்கிறானுங்க. இந்த வாட்டி ஈசாலா கப் எங்குது. ஏம்பா இதுல டீ கப்பா ஆளாளுக்கு கீழே போதுக்க, சும்மா இருப்பியா? என்ன ஆர்சிபி வருஷம் வருஷம் தோத்து போர் வச்சு போச்சோ? எல்லா வாட்டி தான் கப்பை தூக்கி உங்களுக்கு கொடுக்குறோம்ல, இந்த வாட்டி கப்பை நாங்க தூக்குறோம். ஏய் என்ன சும்மா விளையாட்டுக்கு சொன்னா உண்மையாவே கேட்க? என்ன தலைவர, அவன் உண்மையாவே கப்பு கேட்காம போல இருக்கு. பார்த்துட்டு சும்மா இருக்கீங்க. ஏன்பா உனக்கு கப்பு கொடுக்க ஆசைதான், ஆனா உன் ஃபேன்ஸ் வாய்ஸ் சும்மா இல்லையே. ஐபிஎல் ஸ்டார்ட் ஆகி 2 மேட்ச் அமைதியா இருக்கிறானுங்க, அதுக்கப்புறம் ஓவரா துள்றானுங்களே. நான் எல்லா ஃபேன்ஸையும் சொல்லப்பா, லாக்டவுன்ல பார்த்த கிரிக்கெட் தற்கொலை ஃபேன்ஸ் தான் சொல்றேன். ஒரு 10 வருஷம் போட்டோம், அப்புறம் பார்ப்போம். அதுக்குள்ள நான் ரிட்டையர் ஆயிட்டேனா? அதெல்லாம் பார்க்க முடியுமாப்பா? பாத்துதாங்க ஆகணும். எங்களுக்கும் கப்படிக்க ஆசைலாம் இருக்காதா? எங்க வீட்டுல வந்து பாருங்க, எங்க டீம் ஆளுங்களை எவனுமே மதிக்க மாட்டானுங்க. அன்னைக்கு ஒரு நாள் வீட்டுல ஒரு கப்பு காபி கொடுங்கன்னு கேட்டா தட்டுல ஊத்து வந்து குடுக்குறாங்க. ஏன்னு கேட்டா ஐபிஎல் கப்பு வாங்க உனக்கு துப்பு இல்ல, உனக்கு எதிரா கப்புல காப்பின்னு கேக்குறாங்க. எங்க டீம்ல வந்து ஒரு நாள் இருந்து பாருங்க, அப்ப தெரியும். சோசியல் மீடியால எல்லாரும் சேர்ந்து ஈசாலா கப்பு லாலி பப்புன்றானுங்க. இதுக்கு நடுவுல வார் வேற வந்துச்சு. வார் வந்தா சும்மா இருப்பானுங்களா? எல்லாம் ஊரு கிளம்பிட்டானுங்க, ஃபாரின் பிளேஸ்லாம். அவனுங்களை அடிச்சு கூட்டுன்னு வந்து மேட்ச்ல ஜெயிச்சா மழை வந்துச்சு. அதுக்கப்புறம் அதுக்கு 2 பாயிண்ட் கொடுத்து மழை நாள் தான் ஜெயிச்சேன்னு சொல்லி அதுக்கும் கலாய்கிறாங்க. நாங்க என்னங்க பண்றது? இன்னைக்கு அவனுக்கு நீங்க கப்பு குடிப்பீங்க, அப்புறம் இவனுக்கு கப்பு குடிப்பீங்க, நாங்க உட்காந்து கை தட்டுமா? ஒரே ஒரு வாட்டி ஐபிஎல் கப்பு குடிங்கன்னு கேட்டா எல்லாரும் சேர்ந்து சிரிக்கிறீங்களா? உங்க வயித்துல கை வச்சு சொல்லுங்க, ஆர்சிபி டீம் ஐபிஎல் கப்பு ஒர்த்து இல்லன்னு. இதோ பாருங்க, ஆர்சிபி டீம் ஃபார்ம்ல இருக்கும்போது, நான் ஆர்சிபில இருக்கும்போது எங்களுக்கு கப்பு வேணும், அவ்வளவுதான். என்னடா பக்கம் பக்கமா டைலாக் பேசினா மட்டும் கப் எடுத்து கொடுத்துருவாங்களோ? நான் பா சிஎஸ்கே, நீ 5 வாட்டி கப்பு வாங்கிட்ட, நீ பேசுவ. அட உடுப்பா உடுப்பா, அடுத்த வருஷம் பாத்துக்கலாம். டேய் அம்பானி அனுக்கோ, நீ எல்லாம் அம்பேரை கரெக்ட் பண்ணி காசு கொடுத்து கப்பு வாங்கியிருக்க, நீ எல்லாம் பேசுறியா? இது நான் அட்வர்டைஸ்மெண்ட் சம்பாதிச்ச காசு, இது அனுஷ்கா சம்பாதிச்ச காசு. நான் கீழே நிப்பேன். ஈசாலா கப்பு உங்களுது, ஐபிஎல் கப்பு உங்களுக்கு தானே வந்து சொல்றீங்க, அவ்வளவுதான். ஏய் எல்லாரும் பொறுமையா இருங்கப்பா, தலைவர் ஏதோ பேசணுமா? என்னப்பா ரிசல்ட் சொல்லிடலாமா? சொல்லிடலாம் தலைவரே. இந்த வாட்டி செமிஃபைனல்ஸ் ஜிடி இந்த வாட்டி செகண்ட் ரன்னர் அப் பஞ்சாப். டைட்டில் வின்னர் சொல்லிடலாமா? இந்த வாட்டி டைட்டில் வின்னர் சிஎஸ்கே. ஐயோ தலைவர, ஐயோ பழகு தோசை சொல்லிட்டேன்ப்பா. இந்த வாட்டி டைட்டில் வின்னர் மும்பை இந்தியன். மும்பை இந்தியன்ஸ் மேனேஜ்மெண்ட்டுக்கே காசு கொடுத்து கப்பு வாங்க பாக்குறியா நீ? என்ன மீறி ஐபிஎல் கப் அடிச்சிரியா நீ? இந்த வாட்டி ஈசாலா கப் எங்களுதுடா. நான் குமார் அவசரப்பட்டிய